வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருடத்துக்கான பலன்கள். இதை 4 பகுதியாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பகுதி, ஏப்ரல்லேருந்து ஜூன் முடிய ஒரு பகுதி, ஜூலைலேருந்து செப்டம்பர் முடிய ஒரு பகுதி, அக்டோபர் டு டிசம்பர் 4வது பகுதி. 4 குவார்ட்டராக பிரித்து சொல்கிறேன். ரிஷபராசி நேயர்களுக்கு 4 பகுதிகளாக சொல்கிறேன். இப்போது முதல் பகுதிக்கு வரோம். ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சு ஃபினாமினன் என்னென்னா, சனி 10ஆம் இடத்துல இருக்கார் வருஷ தொடக்கத்தில். நம்ம தொடர்ந்து ஒரு தொழிலில் ஈடுபடுறோம். இந்த தொழிலில் ஹார்டாக ஒர்க் பண்ணுறோம். ஆனால் யாருமே உங்களை கண்டுக்க மாட்டான். என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ உழைச்சின்னு இருக்கானே அப்படின்னு, இவ்வளோ தூரம் ப்ரொடக்டிவாக இருக்கார், ஏகப்பட்ட வேலை பலுவை சுமந்துட்டுருக்காரு, கண்டும் காணாமல் போயின்னு இருப்பான். அப்போ என்ன வெறுப்பு வரும்னா, நான் என்ன உனக்கு சாஸ்திரமாக அடிமை சாஸ்திரமாக எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்ற அளவு கோவம் வரும். சில பேர் இந்த கோவத்தில் ஒரு டெம்பர்மெண்ட்டை தாங்க முடியாமல் போய் உங்கள்கிட்டலாம் மனுஷன் வேலை பண்ணணுன்னா கழுதையா நான் பொது சுமக்க அப்படின்னு வேலையை ரிசைன்மெண்ட் தூக்கி போட்டுருவோம். அதாவது அந்த பொறுமை இழக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் ஏற்படும். ஆனால் வேலைக்கு ஆபத்துன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் உங்களுடைய கோபத்தினால உங்களுக்கு ஆபத்து. அதனால் கோபப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. இதை எதனால் சொல்கிறேன்னா, கூடிய விரைவில் உங்களுடைய ஃபார்ச்சூன் மாறும், ரொம்ப பெரிய அளவுக்கு மாறும். அது ஏப்ரல் 1 செகண்டு பார்ட்டில் அப்படி மாறும். அதுக்கு வரேன். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டை பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் அவரும் 9ஆம் வீடு அப்புறம் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் 9, 10 இருக்கிறது நல்லதா? ரொம்ப ரொம்ப நல்லதாச்சே. அப்போது தொழிலில் நீங்கள் நினைக்கிறீங்க என்னை யாரும் கவனிக்கலை, இவ்வளோ நாள் கவனிக்காதவன் இப்போ கவனிக்க ஆரம்பிப்பான். ஆனால் அவன் கவனிச்சதை வெளியே காமிச்சிக்காமல் இருக்கலாம், பட் இப்போ அவன் கவனிப்பான். இதுக்கெல்லாம் மேலே சில அசமஞ்சங்கள் இருப்பாங்க, அவங்க யாருமே கண்டுக்க மாட்டான், சுயநலமாக வாழ்ந்துன்னு இருப்பான். அப்போ நேச்சுரலி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேறு வேலைக்கு நான் மாறுறேன்டா, தப்பே இல்லை. அப்படி மாற்றத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போது நிறைய பேருடைய ஒரு வெறுப்பு என்னென்னா, சார் நிறைய அப்ளை பண்ணுறோம் சார், ஒருத்தன் கூட ஒரு இன்டர்வியூ கூட கூப்பிடல சார், ஆனால் இப்போ கூப்பிடுவோம், பேசுவோம், எல்லாமே நடக்கிற காலம். ஏன்னா உங்களுக்கு முக்கியமான கிரகங்களான புதனும் சுக்கிரனும் ரொம்ப அட்வான்டேஜஸாக கிராஸ் ஆகிட்டுருக்காங்க. அதனால் இது ரொம்ப நல்ல பீரியடாக இருக்கும். அடுத்து 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. 11ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது நமக்கு ரொம்ப பழக்கம் இல்லாதவன், இல்லை ரீசெண்ட் டேஸில் பழகினவன், இல்லை வேற்று மதத்தவர், அப்படிப்பட்ட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்டேருந்து உதவிகளை பெறக்கூடிய காலமும் இதாக தான் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை பற்றி நம்ம சொல்லணுன்னா, நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அட்வான்டேஜஸாக நடக்கிறது, ஆனால் அதோடைய பலன் கைக்கு வராதனால உங்களுக்கு தெரியல. திரை மறைவில் நன்மைகள், அப்போ திரையை திறந்தால் அந்த நன்மைகள்லாம் வெளிப்படும். அதுதான் அதோடைய முக்கியமான விஷயம். எதுவுமே ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் தான் நடக்கும். அப்படி பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதனும் சரி சுக்கிரனும் சரி சிறப்பாக இருக்குது, மிகப்பெரிய உயர்வு. அப்புறம் இந்த கேட்ரிங் டெக்னாலஜி சம்மந்தமாக படிப்பு, வேலை எல்லாம் நிறைய பேருக்கு இப்போல்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நிறையா பசங்க யோசிக்கிறாங்க. முன்னாடி மாதிரி எப்படியாவது வேலைக்கு போகணுன்னு போகிறத விட நம்ம சொந்தமாக எதாவது செய்யலாமான்ற எண்ணங்கள்லாம் வருது. அப்போ அதில் ஒரு எண்ணம், நான் கேட்ரிங் நல்லா தெரிஞ்சால் நான் ஒரு ஹோட்டல் வைக்கலாமா, இப்படியெல்லாம். ரொம்ப நல்ல நேரம் சார், வைங்க. இதுதான் அதுக்கான பிள்ளையார் சுழி போட வேண்டிய காலம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரிங்கிறது கேரண்டீடாக ஃபெயிலியர் ஆகாத ஒரு இடம். ஏன் தெரியுமா, அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது. நீ எதை விற்றாலும் அதை வாங்கி திங்க ஆள் இருக்கான். ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்தேன்னு வச்சுக்கோ, க்யூவில் நின்று வாங்குவோம். ஆனால் நிறைய பேர் செய்கிற தப்பு குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுறது.
2 நாளைக்கு அவன் வயிறு கலங்கித்தனா அவன் ஏன் உங்கள்கிட்ட வருவான்? நீ மட்டும் நல்ல குவாலிட்டியை கொடு. இதுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் குறிப்பாக நான் ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண விரும்பலை ஒவ்வொரு இதுக்கு. பட் நிறையா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். குவாலிட்டி ஃபுட்டு எங்கே இருக்குதுன்னு தேடி போகிறாங்க மக்கள். அப்போது குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட். நீ எதை விற்றாலும் அங்கே ஆள் இருக்கான். உன் பொழப்பு நன்னா போகும். நீ ஒரு பெரிய முதலாளியை நல்லா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையை தரக்கூடிய ஒரு காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லபடியாக ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுவீங்க. பிரச்சனை எல்லாம் இருக்காது. சில நேரங்களில் வீட்டை விற்று வீடு வாங்குறது, இல்லை புதுசாக வீடு வாங்கணும், இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம். இப்போது அதுக்கான ஒரு முயற்சிகளில் இறங்குங்க. சூன் இட் வில் கெட் ஃபைனலைஸ்டு. ஏன்னா அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் யார் கவர்ன் பண்ணுறாருன்னா சனி, அதுக்கு அடுத்தபடி செவ்வாய். இவங்கெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜஸாக தான் இருக்காங்க. அதனால் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதனால் இந்த முதல் 3 மாதங்களில் வெளிப்படையாக நன்மைகள் நமக்கு தெரியாது. ஆனால் நன்மைகள் நடக்க தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதாவது வெயில் காலம், சம்மர், சிவியர் ஹீட்டு, தரையெல்லாம் பாலமாக பொழுது போச்சு. விவசாயி கஷ்டப்படும், பயிர் வராது, மழை வரும் அப்படிங்கிறத ஒரு ஒரு யூகமாக சொல்லப்படுகிறது. ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரெயின். மழை வந்த உடனே அந்த பூமி குளிர்றது, பயிர்கள் முளைக்கிறது, எல்லாமே மாறுறது இல்லையா? அப்போது இந்த முதல் 3 மாதம் இதெல்லாம் நடக்க போகிறதுங்கிறத சொல்கிறத தவிர எதுவும் நடக்கலை. ஆனால் நல்ல காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு ரொம்ப அவசியம். அது இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ். அடுத்து ஏப்ரல், மே, ஜூன் நன்மை, மேலும் நன்மை, மேலும் மேலும் நன்மை. இப்படி தான் சொல்லணும் இந்த 3 மாதத்தை. என்ன காரணம்? முதல்ல சனி 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு உள்ளே போகிறார். சனியுடைய பெஸ்ட்டு ஹவுஸ் 11. சனி உங்களுக்கு நண்பர். சனி பகைவராக இருந்தாலும் 11ஆம் வீட்டில் நன்மையை செய்வார். அப்போ ஒரு நண்பர் 11ஆம் வீட்டுக்கு போனால் என்ன அர்த்தம்? லாபஸ்தானத்தில் சனி. யார் அந்த சனி? எந்த ஆதிபத்தியம்? 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உள்ள சனி அல்லவா 11ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போது 9ன்னு சொன்னால் வம்ச விருத்தி, அதிர்ஷ்டங்கள் எல்லாத்த பற்றியும் சொல்லுது. 10ன்றது உங்கள் தொழிலை பற்றி சொல்கிறது. தர்மஸ்தானம், கர்மஸ்தானம். அதான் சொல்லுவோம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு. அப்போ தர்மஸ்தானத்துக்குடைய சனியும் கர்மஸ்தானத்துக்குடைய சனியும் ஒருவரே தர்ம கர்மாதிபதி யோகத்தை உங்களுக்கு தருகிறார். அப்போ இந்த தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனி லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு போனால் கிட்டத்தட்ட 2027 முடிய பெரிய அளவு நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறார். இதை பற்றி சனிப்பயிற்சியில் விரிவாக பேசுகிறேன். ஆனால் இந்த வருஷத்தை எடுத்தால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மிகப்பெரிய மாற்றம். அப்போது என்ன நடக்கிறதுனா, இந்த காலகட்டத்தில் சனி எப்போவுமே கொஞ்சம் நிதானமானவர். அவர் வேகமெல்லாம் ஓட மாட்டார். ஸோ உடனே எனக்கு ஐயோ 1ஆம் தேதி ஆச்சு, 2ஆம் தேதி ஒன்றுமே வரலையே சார், என்ன சார் 1ஆம் தேதியிலன்னு சொன்னீங்க, 3ஆம் தேதியாவது சார் ஒன்றும் வரல. அவர் நிதானம், அவசரத்துக்கு அவர் ஒத்து வர மாட்டார், நிதானமாக தான் வருவார். இந்த மாதம் கடைசி ஆகிடும், ஓரளவுக்காவது அவர் அப்படி பார்த்து வேலை செய்ய. ஸோ ஏப்ரலில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு நடந்துடாது. ஆனால் ஏப்ரல் மாதத்தில் பெரிய ரிலீஃப் ஏற்படும். மனதளவில், உடல் அளவில். உங்களுக்கு முக்கியமாக தாத்தா சொல்லுவார், பேராண்டி உன் பேரில் தான்டா எல்லா சொத்தையும் எழுத போகிறேன் அப்படின்னு. கிஃப்ட்டு இதெல்லாம் நடக்கிற அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய காலம்தான் அது. அப்போ மனசில் ஒரு உற்சாகம், தைரியம் வருது இல்லையா? அதுதான் முக்கியம். மே மாதம் 15ஆம் தேதி குரு 2ஆம் வீட்டுக்கு போகிறார். ராசியில் குரு இருக்கிறது 50% நன்மைனா, 2ஆம் வீட்டில் குரு போனால் என்ன சொல்கிறது, 90லேருந்து 95% நன்மையை தரக்கூடியது. அவ்வளோ நன்மை அது. தன விருத்தி, வேலையில் சம்பள உயர்வு, அதனாலும் தன விருத்தி.
வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் நிகழும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக ஆகும். ஏன்னா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம்னு சொல்லுவோம் நம்ம. முதல்ல ஆயுள் இருந்தால் தான் நீ எதையும் பண்ண முடியும். அல்பாயுசில் என்ன பண்ணுறது? அடுத்தது வருது ஆரோக்கியம். அப்போ ஆயுள் கூட இருக்குது, ஆரோக்கியம் இல்லாத ஆயுள் வச்சு என்ன பண்ணுறது? டெய்லி டயாலிசிஸ் போயிட்டு இருக்க முடியுமா? ஆரோக்கியம். மூன்றாவது ஐஸ்வர்யம். இது ரெண்டும் இருக்குது, அனுபவிக்க முடியலையே, கொஞ்சம் ஐஸ்வர்யம். நிறைய ஐஸ்வர்யம் வந்தால் அது பெரிய டேஞ்சர். உங்களை எப்போ சுடலான்னு ஒருத்தன் துப்பாக்கியோடு அழிஞ்சுன்னு இருப்பான் பின்னாலேயே. அதனால தான் எல்லாமே அளவோடு இருந்தால் தான் நலம். ஸோ ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தான் நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு வர்றது தான் பெரிய அதிர்ஷ்டம். என்ன காரணம்னா 11ஆம் வீட்டில் சனி, 2ஆம் வீட்டில் குரு. இதை விட என்ன அட்வான்டேஜ்? பெஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ். அதில் என்ன காரணம்னா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு தருவார். இது இருக்கு இல்லையா? அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு 15ஆம் தேதி குரு பயிற்சி, 19ஆம் தேதி ராகு கேது மாற்றம். அப்போ ராகு எங்கே போகிறார்? 11ஆம் வீட்டுக்குன்னா போகிறார். 10ஆம் வீட்டுக்கு இல்லையா போகிறார் ராகு. அப்போ ராகு இருக்கக்கூடிய நல்ல வீடு அப்படின்னு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? 3, 6, 10, 11. 10ஆம் வீட்டில் ராகு போகும்போது வேலையில் சில புதிய அணுகுமுறைகள், சில எக்ஸ்போஷர்ஸு, அதனால் நமக்கு வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸு, இதெல்லாம் சொல்கிறார். அப்போ பாருங்கள், நீங்கள் ரொம்ப அற்புதம். ஒரே வார்த்தையில் சொன்னால் இந்த செகண்ட் ஆஃப் தான், இந்த 2வது குவார்ட்டர் உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக புரட்டி போடுறது அப்படின்னா பயந்து போடாதீங்க. கீழே போடலாம், உங்களை மேலே தூக்கிட்டோம். பெரிய அளவு தூக்கம். ஓரளவுக்கு உங்களுக்கு தசாபுக்திகள்லாம் அட்வான்டேஜஸாக இருந்தால் உங்களுடைய ஹைட்ஸ் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஆனால் தசாபுக்திகள்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்தால் கூட பரவாயில்ல, என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இது யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும், மே 15 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு, சனி, புதன், சுக்கிரன் எல்லாரும் 11ஆம் வீட்டில் போய் உட்காடுறாங்க. என்ன சொல்கிறது? படிக்கிறது. புதன்னா வித்யாகாரகன், நீச்சபங்க ராஜயோகத்தை தருகிறார் புதன். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் 11ஆம் வீடு, நல்ல ஆரோக்கியம், தொட்டதெல்லாம் வெற்றி, முகராசி எல்லாத்தையும் கொடுக்குறார். எல்லா சுபிட்சங்களுக்கெல்லாம் அதிபதியான குரு 2ஆம் வீட்டில் இருக்கார். உங்களுக்கு அடிக்க போகிற யோகம் ரொம்ப பெரிய யோகமாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அதனால் உங்கள் மேலே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல இம்ப்ரெஷன், இதெல்லாம் கூடக்கூடிய காலம். அப்போ ரிஷபராசியில் இருக்கிறவங்க, நீங்கள் மீடியாவில் இருக்கலாம், இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், இல்லை அழகு கலைகளில் சம்மந்தப்பட்ட இந்த பியூட்டிஷன் இதெல்லாம் வச்சுக்கலாம், இல்லை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம். இந்த துறைகளில் எதில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதே போல் கிராஜுவேஷன் விடுங்க, போஸ்ட் கிராஜுவேஷனில் ஏதோ முக்கியமான படிப்பில் சேரணும், அது வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும், அதுக்கான அட்வான்டேஜ் எல்லாமே ஏப்ரல் மேலே ஏற்படுறது. ரொம்ப அருமையான காலம். அதனால் நீ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சரியான முயற்சி, சரியான ஒரு திட்டமிடல் இதெல்லாம் இருந்தால் அது தவறாது. நம்ம சொல்லுவாங்க, இட் இஸ் ஹிட்டிங் த புல்சைமோ, அந்த புல்சை அடிக்கும் அது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்கள் போகிறீங்க, தைரியமாக செயல்படலாம். 2ஆம் பகுதி அது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது. 3ஆம் பகுதி நல்ல கான்ஃபிடென்ஸு. இப்போது ஒரு பெரிய பதவி நமக்கு கிடைக்கிறது. அந்த பதவியில் போனால் ஃபஸ்ட்டு நமக்கு பிரமிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னாகும், அதில் பழகிட்டிங்கன்னா அதில் கான்ஃபிடென்ஸ் வரும். குதிரை ஓட்ட பழகிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தா 4 வாட்டி கீழே விழுவான், தூக்கி போடும். அதுக்கப்புறம் அந்த குதிரையில் கரெக்டாக இது பண்ணுவான். 3ஆவது ஸ்டேஜ் என்ன, அப்படியே ஓடுற குதிரையில் ஏறுவான். அதுக்கு அடுத்த எக்ஸ்பர்டைஸ். அப்போது பழக்கத்தினால வரக்கூடியது இது. அதுதான் இது சொல்கிறது. ஏன்னா எல்லா கிரகமும் அட்வான்டேஜாக இருந்து நடக்கும்போது
நம்ம எடுக்கிற காரியங்களில் வி கெட் அக்கஸ்டம்டு மச் ஃபாஸ்டர். ஹெல்த்து நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அவுட் ஆகுது. திருமண பாக்கியம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலம் இது. திருமண பாக்கியம் மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தா அந்த புத்திர பாக்கியம் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏற்படாது. நீண்ட நாள் குழந்தையே இல்லை, இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, ஐவிஎஃப் ஏதோ சொல்கிறான், இதெல்லாம் பண்ணுறான். இதில் வெற்றி கிடைக்கிறதுங்கிறது துர்லபம். அதாவது நிறைய பேருக்கு உடனே வெற்றி கிடைக்காது, 4 வாட்டி 5 வாட்டி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு அதை நடத்தும்போது அது வெற்றி தரத்துக்கான ஒரு உத்தரவாதம் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் அட்வான்டேஜ். அப்புறம் முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு நல்ல ஆசை எல்லாம் இருக்கும், நல்ல பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு எல்லா பேரும் போடுவான் ட்ரீம் ஹவுஸ்னு. அது அவன் ட்ரீமு. நம்ம ட்ரீம் ஹவுஸை நீங்கள் தான் போய் பார்க்கணும். அவன் ட்ரீமு அவன் விற்று லாபம், அதனால் அவன் ட்ரீம் ஹவுஸ்னு போடுறான். அதில் 2 அர்த்தம் இருக்குது, புரிஞ்சுங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தானே பார்க்கணும். பாருங்கள், இந்த காலகட்டத்தில் உங்கள் பட்ஜெட்டுக்கு பெஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் தரக்கூடிய அளவில் வீடு வாங்கிறது, அதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டாவது குறைஞ்சபட்சம் ஏற்படுத்திக்கிறது நல்ல முறையில் அமையும். நமக்கு நல்ல காலம் இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் ஏமாற்று பேர் வழிகளில் போய் சிக்க மாட்டீங்க. எப்படியோ அது தடுக்கப்படும். அதுக்குன்னு கண்ணை மூடிட்டு போகக்கூடாது. நம்ம ஓரளவு கண்ணை திறந்துன்னு போகலாம். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம சுற்றி ஒரு 5 அட்டன் பண்ணிங்கன்னா 5 பேரும் ஏமாத்துக்காரனாக இருப்பான். ஆனால் இப்போ அப்படி வரமாட்டான். பெரும்பாலும் நீங்கள் போகிற ஆள் ஒழுங்கான ஆளாக தான் இருப்பான். அது தன்னிச்சையாக நன்மைகள் நடக்கும். ஸோ 3ஆம் பகுதி இப்படி இருக்குது. 4ஆம் பகுதி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், க்ளோசிங், டுவர்ட்ஸ் த க்ளோசிங் பார்ட் ஆஃப் த இயர். கேட்கவே வேணாம் சார், ரொம்ப சௌக்கியம், திருவிழா, கொண்டாட்டம், வீட்டில் ஃபங்க்ஷன்ஸு, திடீர்னு நல்ல பார்ட்டிக்கெலாம் போகிறீங்க, மேரேஜஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறீங்க, வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகிறீங்க. எதுக்காக போகிறீங்க? ப்ளஷர். சுவிட்சர்லாந்து போய்ட்டு வந்தேன், ப்ளஷர், போய்ட்டு வாங்க. ரொம்ப ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. யங்ஸ்டர்ஸ் முக்கிய அட்வான்டேஜ் என்ன? ஃபாலிங் இன் லவ். அதுவும் நடக்கும். இப்போ உங்களுக்கும் சந்தோஷமான காலம்தான் அது. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களை பார்த்தா மற்றவங்களாம் பொறாமைப்படக்கூடிய அளவில் எல்லா அட்வான்டேஜஸாகவே இருக்குது. நல்ல பலன்கள்லாம் சொன்னால், சார் ஒரு கெட்ட பலனை கூட சொல்லையே சார், என்னவோ அதைத்தான் எதிர்பார்த்துட்ருக்கிறா போல், இல்லை அதுதான் உண்மைன்னு நினைக்கிறா போல். உங்களுக்கு நல்ல பலன் தான் சார் இருக்குது. நன்மைகளை நிறைத்து நிறைத்து தரக்கூடிய ஒரு காலம், சிறப்பான ஒரு காலம். அதாவது இந்த 12 ராசியில் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால், அதில் உங்கள் ராசி நிச்சயமாக இடம் பெறக்கூடிய ராசி. அவ்வளோ நன்மைகளை தரக்கூடிய, கால மாற்றங்களை தரக்கூடிய சிறப்பான, மிக மிக சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு தான் உங்களை பற்றி சொல்ல முடியும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.